கிளாஸில் நம்ம ஆட்டிடியூடில் பிரிட்டிஷர்ஸ் டைமில் எந்த மாதிரியான ஆட்டிடியூட் வந்து சிவில் சர்வன்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, இப்போ வந்து எந்த மாதிரியான ஆட்டிடியூட் தேவைப்படுது, ஏன் வந்துட்டு கொலோனியல் டைமில் இருக்கிற ஆட்டிடியூட் இப்போ வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஏன்னா அப்போ வந்து ரெகுலேட்ரி ஒர்க் மட்டும்தான் பார்த்தாங்க. ரெகுலேட்ரி ஒர்க்னால் என்ன? லா அண்ட் ஆர்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், போலீஸ் பண்ணுறாங்கல்ல அது. அதுக்கப்புறமா ஜெனரேஷன் ஆஃப் ரெவென்யூ, அது பேர் தான் வந்துட்டு பணத்தை வந்துட்டு ஒரு டேக்ஸில் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவதுக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி அது பேர் தான் கலெக்டர். அவங்க வந்து கலெக்ட் பண்ணாங்க, அதனால கலெக்டர் அப்படின்னு பேர் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, பிகாஸ் இந்த ஒர்க்கோட நிற்க முடியாது. வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ வெல்ஃபேர் சொசைட்டி. நம்ம வந்து இப்போ வெல்ஃபேர் சொசைட்டியில் இருக்கோம். ஸோ வாட், நம்மளால் அந்த ரெண்டு வேலை மட்டும் பார்க்க முடியாது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் they continue to the same colonial attitude, stateless bureaucracy centric development which was followed between 1950 to 1990s and was a massive failure due to the colonial structure and colonial attitude. ஓகேங்களா? இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே கலெக்டர்ஸ் வந்து இந்த ரெண்டே வேலை தான் பார்த்தாங்க. அப்போ வந்துட்டு 1950லேருந்து 1990s வரைக்கும் ஃபுல்லாக ஃபெயிலியர், மாஸ் ஃபெயிலியர். என்ன கொண்டு வந்தாலும் ஃபெயிலியர் ஆகுது. ஏதாவது ஸ்கீம் ஆகட்டும், ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. எதனாலனா கொலோனியல் டைமில் இருந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் கொலோனியல் டைமில் இருந்த ஆட்டிடியூடே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. By early 1990s, the country faces the severe financial crisis due to the failure of development administration. In 1991, reforms were introduced to overcome the crisis in various sectors. 1990ஸில் சரியான ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், பணப்பற்றாக்குறை வந்துச்சு. அதனால டியூ டு த ஃபெயிலியர், எதனால இந்த பணப்பற்றாக்குறை வந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக பண்ணல. அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? தலைமை தாங்கி நம்ம வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? சிமிலர் மீனிங். ஓகே, மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரு மேனேஜ்மெண்ட், இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதை தலைமை தாங்கி அதை கொண்டு போகிறது, அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நடந்தது. அதுக்கப்புறம் 1991 ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு நிறைய செக்டாரில் கொண்டு வந்தாங்க. என்னென்ன செக்டாரில் கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தட் இஸ் LPG. அடுத்தது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 73rd and 74th என்ன? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டையும் கொண்டு வந்தாங்க. எண்டிங் த மோனோபோலி ஆஃப் ஸ்டேட் ஓவர் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். மோனோபோலினா என்ன? ஒன்றே ஒன்று. மோனோனா ஒன்று. ஓகே, போலி கவர்மெண்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டேட், அதாவது ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸில் இருந்தாங்க. ஓகே, என்ன டெவலப்மெண்டல் ப்ராசஸ்னால் இவ்வளோ தான் செய்யணும், இதுக்கு மேலே நீங்கள் வந்து செய்யக்கூடாது, இந்த ப்ரைஸுக்கு தான் நீங்கள் விற்கணும். எல்லா இதுலேயுமே டெலிஃபோன்னாலும் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க தான் இருப்பாங்க. முக்கால்வாசி எல்லா செக்டார்லேயுமே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மோனோபோலி, ப்ரைவேட்ஸை விடவே மாட்டாங்க. அது வந்து இப்போ வந்து எண்ட் பண்ணிட்டாங்க 1991. அப்புறம் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்னால் என்ன? டே டு டே ஆக்டிவிட்டி, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதை வந்து எலக்ட்ரானிக்காக மாற்றினாங்க. எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். ஓகேவா? அது ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. சிட்டிசன் சார்ட்டர். சிட்டிசன் சார்ட்டர்னால் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆஃபீஸில் நம்மளுக்கு என்னெல்லாம் தருவாங்க. இப்போ ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்துட்டு இப்போ விஓனால தான் சைன் பண்ணப்படும்னா அந்த ஸ்கீமை பற்றி என்ன, அந்த ஆஃபீஸில் என்னென்னலாம் யார் யார் இருக்காங்க, என்னென்னலாம் வந்து இங்கே தரப்படும், என்னென்னலாம் வந்துட்டு இங்கே தரப்படாது, யாருனால தரப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிட்டிசன் அவேர்னஸ், ஒரு மேப் மாதிரி. ஓகேங்களா? நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் தெரியலனா நம்ம மேப் பார்த்து போகிறோம்ல, அதுதான் வந்துட்டு சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது
ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் டு டெவலப்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர்டிஐ. ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஒர்க், ரைட் டு ஃபுட், ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரைபல் ரைட்ஸ் ஆக்ட். ஓகே, 1991க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஓகே மக்கள் எதுவுமே கேட்கல, இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் இருக்குது, நம்ம எல்லாருமே வந்துட்டு நார்மல் சிட்டிசன். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியல. நம்மளால் என்ன முன்னாடி வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் எந்த ஸ்டேட்டில் வந்துச்சு? யாரையாவது பாலிட்டி படிச்சிட்டிங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து 2005 ராஜஸ்தானில் வந்துச்சு. ஓகேவா, இப்போது எந்த கவர்மெண்ட்டுமே வந்துட்டு இப்போ நீங்களே கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு கேள்வி கேட்குறப்ப உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு இதாக இருக்கும். ஏன்னா அவங்க கத்தி பேசுவாங்க, இல்லை வந்துட்டு ஒரு மேனஸ் இல்லாமல் பேசுவாங்க. ஸோ வாட் உங்களுக்கு என்ன தோணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்து இதோட ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாக வந்துட்டு மாற்றுறாங்க. ஸோ வாட் அப்படின்னா என்ன ஆகும், ரைட் டு இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு டெவலப்மெண்டல் சொசைட்டிக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில சேஞ்சஸ் பீப்புள் சைட்லேருந்துமே வரணும் அப்படிங்கிறதுக்காக ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க. இது வந்து பீப்புள் வந்துட்டு போராடி ஐஏஎஸ்ஸாக இருந்த ஒருத்தவங்க அதை வந்துட்டு குவிட் பண்ணிவிட்டு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களும். அண்ட் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு தடிமட்ட ஒரு இதில் இருக்கிற ஒரு விவசாயியும் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இதோட ஸ்டோரி நான் பின்னாடி சொல்கிறேன். ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் இஸ் என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு ஒர்க்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. ரைட் டு ஸ்லீப் அதுவுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. நான் வச்சுக்கோங்க, ஒர்க், ஸ்லீப் இதெல்லாமே அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். ரைட் டு ஃபுட் அதுவுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரைபல் ரைட்ஸ் அதுவுமே இருக்குது. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓன்னு சொல்கிறது. ஓகே, என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ பிகம் த பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ்குள்ளே ஒரு பார்ட்டாக வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இப்போ எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம், இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறமே ஒரு 40 வருஷம் கவர்மெண்ட்டோடைய முன்னாடி கொலோனியல் டைமில் இருந்த மாதிரியே தான் நம்ம கவர்மெண்ட்டும் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஒரு 2 டே ஒர்க் தான் பார்த்துச்சு, பெருசாக பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 1990s மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துச்சு. எதனால் அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துச்சுன்னா டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அது வந்து சரியாக இல்லை, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இல்லை. ஓகே, அதனால ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ் ஆச்சு அண்ட் ஃபங்க்ஷனிங்குமே கொலாப்ஸ் ஆச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. 1991 எல்பிஜி கொண்டு வந்தாங்க. 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் மோனோபோலி ஆஃப் தி ஸ்டேட் ஆச்சு, கவர்னன்ஸ் ஆச்சு, சிட்டிசன் சார்ட்டர் கொண்டு வந்தாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க. ஒன் செகண்ட், right to information, right to education, right to work, right to one second, ரைட் டு ஒர்க், ரைட் டு ஃபுட், ஃபாரஸ்ட், ட்ரைபல் ரைட்ஸ் கொண்டாங்க. நிறையா வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓ வந்துச்சு, ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் அதர் டெவலப்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் தி கவர்னன்ஸ் ஆச்சு. பட் தீஸ் ரிஃபார்ம்ஸ் again could not achieve the desired amount of success due to the attitude of bureaucracy. Ultimately, it was realized that the structural and procedural reforms can succeed only with the behavioral reforms. That is by changing the attitudes, values and behavior of bureaucracy. என்னென்னா இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளோ முக்கியமான சேஞ்சஸ், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தும் கூட நம்ம நினச்ச அளவுக்கு சக்ஸஸே வரல. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா பியூரோக்ரஸி அந்த அளவுக்கு பிஹேவியரல் ஒஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பிஹேவியரல் சேஞ்சே அவங்களுக்கு நடக்கலை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரக்சரலாகவும் ப்ரொசீஜரலாகவும் நம்ம சேஞ்சஸ் நிறையா கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் டேரெக்டாக போய் அவங்கள பார்க்கலாம், இப்படி இந்த மாதிரி ஃபைல் இத்தனை சுற்றியெல்லாம் போக வேணாம், டேரெக்டாகவே நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும், ரைட் டு பீப்புளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சரியாக கொடுக்கறது வரைக்கும்
ஸ்ட்ரக்சர்லேயும் சேஞ்ச் பண்ணோம், ப்ரொசீஜர்லேயும் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி முக்கியமான விஷயங்கள் அத்தனையிலையுமே சேஞ்ச் பண்ணி ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியல பிகாஸ் ஆஃப் தி பிஹேவியர் ஆஃப் தி பியூரோக்ரஸி. ஸோ பியூரோக்ரஸியோட ஆட்டிடியூட் சேஞ்ச் எப்பவுமே அது இந்த ஸ்ட்ரக்சரலும் பிஹேவியரும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பிஹேவியரல் ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது colonial attitude should be transformed into democratic values so that the development administration can be successful. சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து கொலோனியல் ஆட்டிடியூட் தான் பியூரோக்ரஸி வச்சிட்ருக்காங்க, கரெக்டாக? அதை வந்து நம்ம டெமோக்ராட்டிக் வேல்யூஸாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் டெமோக்ரஸினா என்ன? பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்கள்ல, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புளா? வேறு என்னது? டெமோக்ரஸி அப்படிங்கிறது பீப்புளால் எல்லா முடிவுகளுமே எடுக்கப்படுற அடிப்படையான ஒரு 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 இதாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பீப்புளாகன மட்டுமே அதை ஆளக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், அதே சேம் டைம் இன்டைரக்ட் எலெக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் பீப்புளில் தான் முதல் உரிமையாக வைப்பாங்க. அதான் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறது. டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் என்னென்னலாம் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்குது? Respect for human rights, fundamental freedom, holding free and fair elections, pluralistic system of political parties and organizations, separation of powers, independence of benches of judiciary. இதெல்லாமே வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஓகேவா? இதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறக்கு பியூரோக்ரஸி வந்து கொலோனியல் டைமில் இருந்த மாதிரி இருந்தாலும் செட் ஆகாது, ஓகேவா? ஒரு ஈக்குவாலிட்டி, அக்செப்டன்ஸ், இன்க்ளூசிவ் சொசைட்டி இது எல்லாமே இருக்கணும், ஓகேவா? அதுதான் வந்து டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஃப்ரீடம்க்கு அக்செப்டபிள் கொடுக்கணும், மனித நேயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் நான் வச்சுக்கோங்க, நான் மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டால் என்னென்னலாம் வேல்யூஸ் நம்மக்கிட்ட இருக்குமோ அந்தந்த வேல்யூஸ் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லவ், கம்பேஷன், ஹானஸ்டி, ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் மாரலெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் நிறையா, அது எல்லாமே நீங்கள் எழுதலாம். அடுத்தது so that the development administration can be successful, civil servant must possess the certain values for them be the agent of the change. என்னென்னா சிவில் சர்வெண்ட் கிட்ட இந்த சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சொசைட்டியை அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். பிகாஸ் ஏன் வந்துட்டு சிவில் சர்வெண்ட்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிவில் சர்வெண்ட் பின்னாடி பொலிட்டீஷியன்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து அந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு ஒரு பாலிசி, ஒரு ப்ரோக்ராம், ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு வெளியே சொல்லுவாங்க, அதாவது அறிக்கை விடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு இத்தனை ரூபா மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? பியூரோக்ரஸி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் ஃப்ரண்ட் ஃபேஸில் மட்டும்தான் இருக்காங்க, பேக் எண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபுல்லாகவே பியூரோக்ரஸி இருக்காங்க. ஸோ பியூரோக்ரஸி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். 2 வேலை, முக்கியமான வேலை அவங்க பார்க்குறாங்க. ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறதாகட்டும், இல்லை வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குறாங்க. அதனால அவங்களோட ஆட்டிடியூட் இப்படி இருந்துச்சுன்னா அப்வியஸாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். அப்படின்னு பார்த்தா எப்படி ஆகும்? கரெக்டாக? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட், டு ட்ரான்ஸ்ஃபார்ம். கொலோனியல் ஆட்டிடியூட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வேல்யூ நியூட்ரலிட்டி இன்ட்ரடியூஸ்ட் பை த பிரிட்டிஷர்ஸ் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ரெகுலேட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் பட் கேன் நாட் பி
but can be failure in development administration. This is reason why civil servants must have and values. இப்போது நம்ம முன்னாடி படித்தோம், கொலோனியல் டைமில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு வேல்யூ நியூட்ரலிட்டி, வேல்யூவே இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூன்னு என்ன சொல்லலாம்? கம்பேஷன், ஹானஸ்டி, ரெஸ்பெக்ட், இதெல்லாமே பாசிட்டிவான ஒரு வேல்யூன்னு சொல்லலாம். நெகட்டிவ் வேல்யூன்னு என்ன? ஒரு ஒரு ஆங்கர், ஆன்சைட்டி, அப்புறம் வந்துட்டு ஈகோ, அப்புறம் இன்னொருத்தவங்க ஜெல்லஸ், அப்புறம் இன்னொருத்தவங்க மேலே வந்துட்டு பழி போட்டுட்டு இவங்க வந்து தப்பிச்சிடுறது, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ். கரெக்டாக? இந்த ரெண்டு வேல்யூமே இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் கையில் இருக்கிற பெண் தான் வந்துட்டு அட்மினிஸ்டர். பிரிட்டிஷர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த பெண் வந்து எழுதணும். பெண்ணு நினைக்கிறத ஆள் எழுத மாட்டா. பெண்ணு நினச்சி எழுதுமா? கிடையாது. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் வேல்யூ நியூட்ராலிட்டி அப்படிங்கிறது. எந்தவித வேல்யூமே இல்லை. நம்மளுக்கு மேலே இருக்கவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுதான் நடந்துக்கணும். வேல்யூ வந்துட்டு இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு முன்னாடி இருந்த பிரிட்டிஷர்ஸ் டைமில் இருந்ததுக்கு ஓகே. பட் ஆனால் இப்போ வந்து ரெகுலேட்டரி ஒர்க் மட்டுமே பண்ணலையே, நம்ம டெவலப்மெண்டல் வேல்யூமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வெல்ஃபேர் சொசைட்டியாக நம்ம மாறிட்டுருக்கோம். ஸோ இப்போவுமே வந்து நம்ம வந்து டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயுமே வந்துட்டு வேல்யூ நியூட்ராலிட்டியோடு இருந்தோன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். ஸோ நம்மளுக்கு வந்து சிவில் சர்வன்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் அ வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Sardar Patel was in the favor of continuation of civil servants as he was impressed by their work in the integration of the princely states. Majority of the members of the Constituent Assembly were strongly opposed to continuation to all India civil service as it was colonial legacy. அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல், நேரு, இவங்க எல்லாருமே வந்துட்டு முக்கியமாக சர்தார் பட்டேல் வந்து ரொம்பவுமே ஃபேவராக இருந்தார். பிரிட்டிஷர்ஸ் போனோன்னையுமே வந்துட்டு சிவில் சர்வெண்ட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்னு பீப்புளால் எலெக்ட் பண்ணப்பட்டு நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்க அதாவது இப்போ இருக்கிற வந்து லோக்சபா, ராஜ்யசபா மாதிரியும், இப்போ இருக்கிற லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாதிரியும், எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் மாதிரியும் அப்போ இருக்கிற அது ஃபுல்லாக சேர்த்தா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. ஓகே, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை எல்லாமே சொல்கிறாங்க சிவில் சர்வெண்ட் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் சர்தார் பட்டேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்க கண்டினியூ ஆகட்டும். ஏன் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாலும் பட் ஆனால் இவங்க வந்துட்டு இந்தியாவை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு பாடுபட்டிருக்காங்க. என் கூட சேர்ந்து அவ்வளோ உழைச்சாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க, கெடுதல் நினைக்கல. ஸோ இருக்கட்டும்னு நிறையா பேர் வந்து இது வேண்டாம், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸுங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளஷ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு 40 இயர்ஸ்க்கு சிவில் சர்வீஸ் வந்து ரொம்பவுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல, ஃபுல்லாக ஃபெயிலியராக போச்சு. அண்ட் 1990s ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து நடந்துச்சு. டியூ டு தி எந்த விதமான ஒரு டெவலப்மெண்டலுமே சரியாக வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலை. ஸோ அந்த ஃபெயிலியர் ஆச்சு. ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் தான் வந்து அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் 1991 நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லா செக்டார்லேயுமே கொண்டு வந்தாங்க. எந்தெந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா எல்பிஜி கொண்டு வந்தாங்க, 73rd 74th கொண்டு வந்தாங்க, அண்ட் மோனோபோலி ஆஃப் த ஸ்டேட்டை எண்ட் பண்ணாங்க, இ கவர்னன்ஸ் கொண்டு வந்தாங்க, சிட்டிசன் சார்ட்டர் கொண்டு வந்தாங்க, ஆர்டிஐ கொண்டு வந்தாங்க, அண்ட் ரைட் டு ஃபுட், ரைட் டு ஸ்லீப், ரைட் டு ஒர்க், ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரைபல் ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் நியூ புதுமான இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. பார்ட் ஆஃப் கவர்னன்ஸாக கொண்டு வந்தாங்க. பட் ஆனாலும் இத்தனையும் கொண்டு வந்தோம், அது வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் தி இது வந்து ப்ரொசீஜர்லையும் அது ஸ்ட்ரக்சர்லையும் சேஞ்ச் கொண்டு வந்தோம். ஆனால் பிஹேவியர் ஆஃப் தி பியூரோக்ராட்ஸ் வந்து சேமாகவே தான் இருந்துச்சு.
ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் டெவலப்மெண்டல் ப்ராசஸில் அப்படின்னா பியூரோக்ரஸியோட பிஹேவியர் வந்து மஸ்ட் பி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போவும் இருக்க முடியாது. அந்த காலகட்டங்கள்லாம் வந்துட்டு டெவலப்மெண்டல் ப்ராசஸ் பண்ணல, ஒன்லி ரெகுலேட்டரி. இப்போ டெவலப்மெண்டல் ப்ராசஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வேல்யூ நியூட்ராலிட்டியோடு இருக்க முடியாது, வேல்யூ கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. கொலோனியல் ஆட்டிடியூடை விட்டுட்டு நம்ம டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்க்கு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் பியூரோக்ரஸி, அதாவது சிவில் சர்வன்ஸ் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் சர்தார் பட்டேல் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே இணைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவுமே பாடுபட்டாங்க. ஸோ கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு. இது வந்துட்டு பிரிட்டிஷர்ஸோட லெகசியாகவே இருக்கட்டுமே தவிர, பட் ஆனால் இவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்காங்க. ஸோ இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்கிறாரு.